திருந்தாத ஜென்மங்கள் இருந்து என்ன பாவம்னு எம்ஜிஆர் படத்துல வரும். திருந்தாத உள்ளங்கள் இருந்து என்னப்பா. இவங்க திருந்த மாட்டாங்க, வருந்தவும் மாட்டாங்க. அதுதான் கல்வியும் மருத்துவமும் இரண்டு கண்கள்னா, நம்ம என்ன நினைக்கிறோம், அவங்க கல்வித்துறையும் மருத்துவத்துறையும் இரண்டு கண்கள்னு முதல்வர் சொல்லியிருப்பாரோன்னு ஒரு அர்த்தத்திலையும் எடுத்துக்கலாம். இந்த கல்வியும் மருத்துவம் தான் பணம் கொட்டுறது. அதுதான் எங்களுக்கு ரெண்டு கண்கள். எங்க ஆட்சியுடைய முக்கிய ஃபோக்கஸ் இந்த கல்வியில இல்ல மருத்துவம். நான் என்ன சொல்றேன், நீங்க அதெல்லாம் நடத்திட்டு போங்க. அதை தரமாக கொடுங்கள் மக்களுக்கு. மக்கள் பயனடையும் வகையில், பாமர மக்கள் பயனடையும் வகையில் செய்து விட்டு போங்கள். அப்படி செஞ்சா அவங்களை யாருமே எதுவுமே கேள்வி கேட்க போறது இல்லை. பாமர மக்களுக்கு அவர்கள் அடைய வேண்டிய பயனை அடைந்து விட்டால் அவர்கள் உங்களிடம் திருப்தி அடைந்து விடுவார்கள். அது இல்லாமல் நீங்கள், அதாவது கொள்கைன்னு ஒண்ணு இல்லைன்னா பரவாயில்ல, கொள்ளையடிப்பதே கொள்கை என்று வைத்துக் கொண்டால் அதுக்கப்புறம் நாடு என்ன நிலைமைக்கு ஆகுன்றதுதான் இன்னைக்கு தமிழ்நாடு பார்த்துக்கிட்டு இருக்கு. பார்க்கலாம்.